மகாபாரதத்தில் கிருஷ்ணர் தூது மிக பிரசித்தி பெற்றது. கிருஷ்ணர் ஹஸ்தினாபுரத்திற்கு வந்தபோது விதுரர் அவரை தன் வீட்டிற்கு வரவேற்றார். விதுரர் ஒரு மிகப்பெரிய அறிஞர், தர்மத்தின் உருவமாகவும் பகவானின் உண்மையான பக்தனாகவும் இருந்தார். ஆனால் அவர் ஒரு ராஜகுலத்தினர் அல்ல. இதனால் அவனுக்கு ஒரு சாதாரண வாழ்க்கையே இருந்தது. விதுரர் கிருஷ்ணரை தன் வீட்டிற்கு அழைத்து வர அவரை மிகுந்த பக்தியுடன் வரவேற்று அவருக்காக உணவு தயாரித்தார். ஆனால் அவரது மனம் முழுவதுமாக பகவானின் திவ்ய தரிசனத்தில் மூழ்கியிருந்தது. அவர் மகிழ்ச்சியோடு கிருஷ்ணருக்கு வாழைப்பழங்களை வழங்க ஆரம்பித்தார். ஆனால் அதிக பக்தியில் அவருடைய நினைவு சரியாக செயல்படவில்லை. விதுரர் வாழைப்பழங்களை சீவி சீவி அவற்றின் பழத்தை கழற்றிவிட்டு தோள்களையே கிருஷ்ணருக்கு வழங்கினார். இதை உணராமலே அவருடைய தெய்வீக பக்தியில் வாழைப்பழங்களை வீணாக்கி தோள்களையே கிருஷ்ணருக்கு பரிமாறினார். ஆனால் கிருஷ்ணர் இதை பார்த்து சிரித்துவிட்டு எந்த குறையும் கூறாமல் விதுரர் வழங்கிய தோள்களையே மகிழ்ச்சியுடன் உண்பதற்கு தொடங்கினார். அவருக்கு உணவின் தரம் முக்கியமல்ல, விதுரரின் பாசமும் பக்தியுமே அவர் தேடிய உண்மையான உணவு. இதை கண்டு விதுரரின் மனைவி அதிர்ச்சியடைந்து விதுரரிடம், தாங்கள் என்ன செய்கிறீர்கள்? வாழைப்பழத்தின் தோள்களையே பகவானுக்கு வழங்குகிறீர்களே என்று கேட்டாள். அதிர்ச்சி அடைந்த விதுரர் உடனே தன்னுடைய தவறை உணர்ந்து வருந்தினார். ஆனால் கிருஷ்ணர் ஒரு புன்னகையுடன் கூறினார், விதுரா, நான் இதுவரை எவ்வளவோ உணவுகளை சாப்பிட்டிருக்கிறேன். ஆனால் நீ வழங்கிய உணவின் சுவைவே தனி. அதில் உண்மையான பக்தி உள்ளது. உணவு முக்கியமில்லை, அதை வழங்கும் மனிதனின் உள்ளம் எப்படி இருக்கிறது என்பதே முக்கியம். இந்த சம்பவம் அனைவருக்கும் ஒரு பாடமாக அமைந்தது. பக்தியுடன் கொடுக்கப்படும் சிறிய பொருளும் மிகப்பெரிய அர்ப்பணிப்பாக மாறும்.